ஹாய்! வெல்கம் டூ காஜல் விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, கொடி அவரைக்காய் வச்சு நம்ம பொரியல் பண்ண போறோங்க. கிராமத்து ஸ்டைல்லே பண்ணலாம். இதில எந்த மசாலாவும் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அவரைக்காய். வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிட்டு, அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதாவது நான் அவரைக்காய் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்துட்டு, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு, ஒரு ஒரு பெரிய 2 வெங்காயம் சேர்த்து நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டை வந்து தட்டி அதோட சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் கூடவே. அதுவும் நல்லா வதங்கின பிறகு 2 காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் அதோட. இதை நல்லா வதக்கிக்கங்க. அதாவது எப்படின்னா, கண்ணாடி பதத்துக்கும் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் இந்த அவரைக்காய் கூடுதல் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு நம்ம வதங்கணுங்க. கூடுதல் இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணுங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினமே நம்ம இது கூட மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கூட வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். எந்த கடையில் வாங்கின மிளகாய்த்தூளும் கிடையாது. வீட்டில் நம்ம எல்லாம் தனியா, மிளகு, ஜீரகம் எல்லா மசாலாவும் போட்டு நம்ம அரைச்சிருப்போம் இல்லையா, அதே மிளகு தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் தான். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் கூடயே நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் விட்டேன். நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும். இப்போ கரண்டியில் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வெந்ததும் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதே ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.